ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொண்டையில் மீன் முள் மாட்டிடுச்சு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா எ ஃபிஷ் போன் ஸ்டக் இன் மை த்ரோட். எ ஃபிஷ் போன் ஸ்டக் இன் மை த்ரோட். நாள் ஒன்றுக்கு ஒரு ஆப்பிள் உண்டால் மருத்துவரை தவிர்க்கலாம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா an apple a day keeps the doctor away. An apple a day keeps the doctor away. அவர் என்னை பார்த்தால் எப்போதும் சிரிப்பார். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா he always smiles when he sees me. He always smiles when he sees me. எந்த தாயும் தன் குழந்தைகளை பட்டினி கிடக்க விடுவதில்லை. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா நோ மதர் லெட்ஸ் ஹர் சில்ட்ரன் ஸ்டார். நோ மதர் லெட்ஸ் ஹர் சில்ட்ரன் ஸ்டார். இங்க ஸ்டாருக்கான தமிழ் அர்த்தம் பட்னியிடு. அன்னை தெரசா முழு மனதுடன் மக்களுக்கு சேவை செய்தார். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா மதர் தெரசா சர்வ்டு த பீப்புள் wholeheartedly. Mother Teresa served the people wholeheartedly. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.